Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube மானிட்டைசேஷன்ல நம்மளுடைய சேனலை YouTube பார்ட்னர் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றதுக்காக அப்ளை பண்ணும்போது அது டிஸ்அப்ரூவ் ஆச்சு அப்படினு சொன்னா நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் 30 நாட்கள் கழிச்சு நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்மளுடைய கண்டென்ட்ல என்ன இஷ்யூன்னு சொல்லிருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணனும். அதை வந்து சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். சோ அதுக்காக தான் வந்து பார்த்தா அந்த டைம் பீரியட் கொடுத்திருப்பாங்க அப்படினு சொல்லலாம். பட் ஒரு சின்ன சேஞ்சா YouTube தரப்புல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா கொண்டு வந்திருந்த விஷயம் வீடியோ அப்பீல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து யூடியூப் தரப்பில் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் கொடுத்தோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதே இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரீசன்ட் டயத்துலையும் சரி அந்த ஃபீச்சர் வந்த நாள்ல இருந்தும் சரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு. ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் இதை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பீல் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்முடைய சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ சேனல் டெர்மினேஷனாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருந்தேன்னா அந்த எல்லோ ஐக்கான் வந்து நமக்கு வந்து லிமிட்டட் ஆர் நோ ஆட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாலும் சரி அப்பீல் வந்து பண்ணுவோம் இல்லையா. அதாவது இந்த டிசிஷன் வந்து கரெக்ட் கிடையாது, நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத சொல்ற விதமா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஸோ மானிட்டைசேஷன்ல நமக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான இஷ்யூ என் சேனல்ல கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை இன்னும் எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க கம்மியான நேரத்துக்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டா அவங்க கிட்ட சேர்க்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாலே போதுமானதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில டீட்டெயில்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்பீல் வீடியோ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மானிட்டைசேஷன் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்பீல் வீடியோ கொடுத்து நம்ம வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி போட்டு விட்டா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் நம்மளுடைய சேனல் எதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குதா, அதே மாதிரி மிஸ்லீடிங் மெத்தடா இருக்கா, நம்ம என்ன மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அப்படி இல்லை லைக் வந்து தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருந்ததுன்னா மட்டும் அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லைனாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கான ஆன்சரை வந்து குயிக்காக யூடியூப் தரப்பில் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய சேனல் அது இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த அப்பீல் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பீல் வீடியோ கிரியேட் பண்ணிட்டேன் எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருமா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி இந்த அப்பீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நார்மலாக எந்த இஷ்யூ வந்தாலுமே நம்மளுடைய சேனலை வந்து எப்படி நம்ம வந்து அது வந்து நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்க, அது உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான், என் சேனலில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபீச்சரும். அதே மாதிரி இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே நமக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும், லைக் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஜஸ்ட் வந்து 30 நாள் வெயிட் பண்ணுறதுக்கு இப்போவே நான் வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ வந்து அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சினாலும் அதற்கான ஃபீச்சர் இது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் வேணாலும் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடிட்டிங் சேஞ்சஸ் அண்ட் டெலிட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்பீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதிலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து 30 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சேஞ்சஸும் உங்களுடைய சேனலில் வந்து கண்டென்ட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, இது வரைக்கும் என் கண்டென்ட்டை பெருசாகவே நான் தொடலை அப்படியே தான் இருக்குது, பட் இது வந்து யூடியூப் தரப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதனால் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ் கேம் பண்ணுங்கிறதும் கிடையாது. அதே சமயம் அதை நீட்டாக எடிட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பேசிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறதுக்காக அந்த வீடியோ மூலிமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதில் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பேசாதீங்க. நார்மலாக நம்ம அப்பீல் பண்ணும்போது வேல்டான விஷயங்கள்லாம் என்னென்னு நம்ம ஷேர் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் வீடியோலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். சேனலில் என்ன மாதிரி நான் கண்டென்ட் மேக் பண்ணுறேன், அது எது ரிலேட்டடாக இருக்கு அண்ட் என்னுடைய கண்டென்ட்டுக்கும் நீங்க சொல்லிட்டு ரீசனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில வேலிடான டீடைல்ஸை நீங்க வந்து அதில் வந்து ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இந்த அப்பீல் வீடியோ அப்படிங்கிறது மானிட்டைசேஷன்ல உங்களுக்கு வந்து டிஸ்அப்ரூவ் ஆச்சுன்னா பர்டிகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இதை பத்தின டீடைல்ஸ் ஓவரால் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அண்ட் இதை பத்தின பேசிக் டீடைல்ஸ் ஆல்ரெடியும் கூட நம்ம வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை வேணாலும் மோர் டீடைல்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு
ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எலிமெண்ட்ஸ் தேவைதாட்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.